வெல்கம் டு அம்மாஸ் டெய்லி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்பிள் ஹல்வா. முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம ஒரே ஒரு ஆப்பிள் அதை ஸ்லைசஸாக கட் பண்ணி மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. தோலை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதில் உள்ள சீட்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். இந்த மாதிரி கப் தான் நான் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதை நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். அதே கப்பில் 3/4 கப் சுகர், முந்திரி பருப்பு, ஒரு சிட்டிகை ஏலக்காய், ஒரு 4 டீஸ்பூன் நெய், கொஞ்சோண்டு ஃபுட் கலர், அந்த ஹல்வா கலர் வரதுக்கு ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர், அதாவது நான் கேசரி பவுடர் எடுத்திருக்கேன், டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு சால்ட். இப்போ நம்ம ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்பிள் போதும். இதை தோலோடு நம்ம சீட்ஸ் எடுத்துகிட்டு மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு ஆப்பிளை நம்ம மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஹல்வா செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 3 டீஸ்பூன்ஸ் கீ விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பை வறுத்து முதல்ல தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு, நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கீயில் நம்ம மேஷ் பண்ணி வச்ச ஆப்பிள் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அந்த கீயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த ஆப்பிள் கீயில் நல்லா வேகட்டும். அடுத்ததாக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/2 கப் இருக்கு இல்லையா, அதை தண்ணியில் நல்லா கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஆப்பிள் நல்லா கீயில் கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் ஆட் பண்ணிடலாம். மீடியம் லோ ஃப்ளேமில் நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணோடனே நம்ம ஹல்வா திக்கன் ஆகிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆப்பிளையும் கார்ன்ஃப்ளவரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த மிக்சரோட நம்ம சுகர் ஒரு 3/4 கப் ஆட் பண்ணிடலாம். சுகர் இல்லைன்னா வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம், நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்ப யம்மியாக இருக்கும் இந்த ஆப்பிள் ஹல்வா. ஃபுட் கலர் உங்களுக்கு அவசியம்னா போட்டுக்கலாம், இல்லை இந்த கலரே ஓகேனாலும் ஓகே. நான் இப்போ வீடியோக்காக ஒரு பிஞ்ச் கேசரி பவுடர் ஆட் பண்ணுறேன், அந்த ஹல்வா கலர் வரணுமேங்கிறதுக்காக. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா இதை அவாய்ட் பண்ணிடலாம். கூடவே ஒரு சிட்டிகை ஏலக்காவும் போட்டுடலாம். கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஒட்டாமல் வர வரைக்கும் கிளறிட்டே இருங்க. ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸில் இந்த ஹல்வா நீங்கள் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான யம்மியான ஹல்வா. கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த டைமில் இன்னொரு டீஸ்பூன் கீ விடுங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ சூப்பராக நம்ம ஆப்பிள் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? பட் ஒரு ஆப்பிள்லே எவ்வளோ யம்மியான ஹல்வா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. பாத்திரத்தில் ஒட்டாமல் வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுணும். கிளறிட்டே இருங்க. ஜஸ்ட் எல்லாமே சேர்த்து எனக்கு மொத்தமே 7 மினிட்ஸ் தான் இருக்குது இந்த ஹல்வா செய்யறதுக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி இதை இதில் தூவிடலாம். நம்மளுடைய ஆப்பிள் ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. உடனே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஆப்பிள் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் இருந்தால் சூப்பர் ஹல்வா வீட்டிலே ரெடி பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் ஆப்பிள் ஹல்வா ரெடி.